அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து கோவக்காய் வச்சு ஒரு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே வெறுமனே நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த கோவக்காய் வச்சு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10-15 கோவக்காயை ரெண்டு பக்கம் நுனி கட் பண்ணிவிட்டு நல்லா அலம்பிட்டு, ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம், 2-3 பல்லாரி வெங்காயம் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. முதல்ல வந்து கருவேப்பிலை போட்ட பிறகு அடுத்ததாக நம்ம வந்து இதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு லேசாக என்ன பண்ணுறோம், இப்போது ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் அதில் வந்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து அதில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணுற ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே லேசாக வதக்கிட்டு, அடுத்ததாக நம்ம வந்து இதில் வெங்காயத்தை அதில் போட்டு இன்னும் நல்ல ஒரு 3 மினிட்ஸ் என்ன பண்ணுறோம், நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இதை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் வெங்காயமும் ஓரளவு வதங்கின உடனே அடுத்ததாக நம்ம கோவக்காயை அதில் போடுறோம். இந்த கோவக்காயை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக மஞ்சள் தூள், உப்பு, காரப்பொடி, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கோவக்காய் டீப் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா வெறுமனையே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அது வந்து ஃப்ரை ஆகிடும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த மசாலாவுக்கு இஞ்சி பூண்டும் வந்து அரைச்சி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் கோவக்காயை அதில் போட்டுறேன். நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் தூள், இதை வந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். மஞ்சள் தூள், அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சம் சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு இதை நம்ம மூடிடுறோம். ஒரு 10 நிமிஷம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவிலே நல்ல அது வந்து ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுட்டு இன்னொரு ஃப்ரை ஒரு நல்ல ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோவக்காய் வந்து டீப் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகிடும். இதை வந்து அப்புறமா நம்ம இது சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது இது நல்லாவே வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளியோட இந்த கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்துக்கு கூட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளை உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது மாதிரியான வீடியோக்களுக்கு, சமையல் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.